ஏற்கனவே கௌரவ உறுப்பினர் குறிப்பிட்டார். 1921ஆம் ஆண்டு சேமோதா பிரச்சனைக்கு பிறகு ரோகண விஜயவிழா மதிப்புரிய ரோகண விஜயவிழா கைது செய்யப்பட்ட கையுடன் அதுல உடனடியாக சகல ஜேபியினர் விடுதலை செய்யப்பட்டார். மீண்டும் 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பயனாக சகல கைதிகள் மட்டுமல்ல தண்டனை தீர்ப்பு அளிக்கப்பட்ட சகலருமே விடுதலை செய்யப்பட்டார். அந்த நேரத்தில் விடுதலை புலிகள் ஒரு வலுவான ஒரு அதிகாரம் உள்ள ஒரு அமைப்பாக இருந்தது. ஆயுத்துடன் கலைஞருக்கு சமன் அரசாங்கத்துக்கு சமனாக நின்ற காலம். மீண்டும் 1989ஆம் ஆண்டு ஜேபி இந்த கிளர்ச்சியின் கீழ் மதிப்புக்குரிய ரோகண விஜயவீர அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த தகவல் வெளியிட்ட கையுடன் 6 மாதத்துக்குள் சகலரும் விடுதலை செய்யப்பட்டார். ஒருவர் கூட உள்ளே. மீண்டும் 2002ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் கீழ் மன்னிக்கும் புரிந்துணர்வு உடன்படிக்கை தொடர்ந்து விடுதலை புலிகள் செயற்பாட்டு ரீதியில் ஒரு நாட்டை ஆளுகின்ற அரசுக்கு சமனான நிலை முப்படைகளை வைத்திருந்த போதும் நான் தனிப்பட்ட முறையில் அது தொடர்பட்டன. அந்த முறையில் 800 அரசியல் கட்சிகள் இருந்தார்கள். அதில் 12 பேரை தவிர மற்ற அனைவரையும் அரசாங்கம் நன்னோக்குடன் விடுதலை செய்தது. அந்த முறையில் விடுதலை புலிகள் பலமாயிருந்தது. அவர்கள் விடுதலையாக விடுதலை புலிகளுடன் சேர்ந்து போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு சூழல் இரண்டும் விடுதலை செய்யப்பட்டது. அவ்வாறான நிலை இருக்கின்ற போது இன்று விடுதலை புலிகளை அடியோடு அழைத்து விட்டது என்று கூறிக்கொண்டிருக்கின்ற நீங்கள் ஏன் இவர்களை கட்டுப்படுத்துகிறீர்கள்? எதற்காக? என்ன நியாயம்? நேற்று கௌரவ உறுப்பினர் என்னை பார்த்து ஒரு வசனம் சொன்னார். தான் ஆளும் கட்சி அரசாங்க கட்சி. உங்களுடன் நான் இருக்கிறேன். நீங்கள் அரசாங்க கட்சி என்றால் யாருக்கு எதிராக இந்த பெயர் மேற்கொள்வார்கள்? யாருக்கு எதிராக? நீங்கள் விடுதலை செய்தால் நான் உங்களை விழுந்து காந்த விழுந்து கும்பிடத்தேன். இந்த அரசியல் கையில் விடுதலை செய்தால் உங்களோட காலில் விழுந்து உங்கள் காலை நான் கழுவ நான் கழுவுகிறேன். ஆனால் இந்த பூச்சாட்டிகள் தயவு செய்து தவறு. இந்த நிலையில் இதை இப்படியே நிறைவேற்றால் நான் போகிறேன். எனக்கு அரசியல் பிரச்சனை, அரசியல் கையை விடுதலை செய்ய நான் தூய்மையாக செயல்படுத்துகிறேன். ஆகவே இதை இவ்வாறு ஒன்று சட்ட பிரச்சனை மாற்றம் ஜனாதிபதி செயற்பாடுகள் எங்களை விரக்திக்குள்ளாக மனநிலை அடைந்து சொல்லாமல்